உலகத்திலேயே சிறந்த துணி எதுன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? சொல்லுங்கள். நம்ம போடுற ஜீன்ஸ் பேண்ட்டா, இல்லை டாப்பாக இருக்கக்கூடிய நிறைய ஜருகை வச்சு இந்த மாதிரி நிறைய ஐட்டம்ஸ் இருக்குது. டக்குன்னு சொல்லுங்கள். உலகத்திலே நம்மளுக்கு, அதாவது உலகத்திலேயே மிக மிக பெஸ்ட்டு துணி எது? ஒரு செகண்ட் நான் சொல்கிறேன். உலகத்திலே பெஸ்ட்டு துணி அம்மாவோட முந்தானி. சரிங்களா? எப்படி சொல்கிறது தெரியுங்களா? அம்மாவோட முந்தானி தான் நம்ம குழந்தையில இருந்து நம்ம பெருசாகிற வரைக்கும் எல்லா விஷயத்திலும் எல்லா கஷ்டத்துலேயுமே அம்மாவோட முந்தானி பயன்படுத்துது. எப்படின்னு சொல்லட்டுங்களா? நம்ம குழந்தை பிறந்தோடனேயே நம்மளை குட்டியாக இருக்கும் இல்லைங்களா, குட்டி குழந்தைய நம்ம கையில் வைக்கும்போது நம்ம அது முந்தானி பயன்படுத்துவாங்க. குழந்த அழுதாலோ, அது மட்டும் இல்லாமல் அந்த பால் குடிக்கும் இல்லையா, அப்போ அது துடைக்கிறதுக்கு, சளி வந்தால் துடைக்கிறதுக்கு, யூரின் போனால் துடைக்கிறதுக்கு, எவ்வளோ விஷயம் இருக்குது இன்னும். அது மட்டும் இல்லை, அது தூங்குறதுக்கு தொட்டியில் பயன்படுத்துகிறாங்க. அந்த குழந்தை நமக்கு பின்னாடி ஒளிஞ்சுக்கும் இல்லையா, அப்போ அப்பயும் நம்மளோட முந்தானி பிடிச்சிட்டு தான் ஒளியும். அது மட்டும் இல்லாமல் நமக்காக ஒரு சில தீனியெல்லாம் வச்சுருப்போம் இல்லையா, அப்போ அந்த தீனியை வச்சுருக்கும் போது நம்ம அந்த குழந்தைங்களுக்கு முந்தானியில் முறிச்சு வச்சுருப்பாங்க, சேஃப்டியாக இருக்கணும் அப்படின்னு. இப்போ இல்லை, ஆனால் அப்போ இருந்து இருக்குது, இப்போயுமே இருக்குது. நீங்கள் மட்டும் அந்த முந்தானியில் ஏதாவது ஒன்று கட்டி வச்சுப்போங்க, எங்கே போனாலும் அப்படியே சேஃப்டியாக இருக்கும். பொருசை விட அது கூடயே இருக்கும். அதை கழட்டி அந்த குழந்தைங்களுக்கு ஊட்டும் போதும் அந்த முந்தானி தான் பயன்படுத்துது. சரிங்களா? அது மட்டும் இல்லாமல் நம்ம கூட கடைக்கு போகும்போது வரும்போது அது பிடிச்சிட்டு தான் வருவாங்க. அது டைட்டாக இருக்கா, நம்ம கூடயே குழந்தை வருது அப்படின்ற உணர்வு நம்மளுக்கு இருக்கும். அந்த பிடிச்சிட்டு வருவாங்க. அந்த நம்மளோட சேலையவே கட்டி தொட்டில் கட்டி அதில் ஊஞ்சல் ஆடுவாங்க அவங்களோட சந்தோஷத்துக்காக. அதே மாதிரி அவங்க பெருசாக ஒவ்வொரு கஷ்டத்திலும் அவங்க கண்ணீர் தண்ணி எடுத்த உடனே அவங்க கண்ணீர் தண்ணியை தொடச்சி விடுறதுக்கும் இந்த முந்தானி தான் பயன்படும். அப்புறம் பார்த்தீங்கன்னா, அவங்க ஒரு கஷ்டம்னு நிற்கும் போது அவங்களுக்கு நாம் அழுவும் போது இதை எடுத்து தான் தொடுவேங்க. எல்லா விஷயத்துலையும் இந்த முந்தானி வந்துகிட்டே இருக்கும். அவங்களுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்து அவங்க குழந்தைங்க நம்ம மடியில் இருக்கும் போது அதே முந்தானி தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ எல்லா விஷயத்துலேயும், சந்தோஷத்துலேயும் சரி, துக்கத்துலேயும் சரி, துடைக்கிறதுல எல்லாத்துலேயும் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய இடத்த வகிக்கிறது என்னன்னா, வாழ்க்கை ஃபுல்லாக வைக்கிறது இந்த முந்தானி தாங்க. இந்த முந்தானியில் எவ்வளோ பெரிய விஷயம் இருக்குது தெரியுங்களா? அப்போ சொல்லுங்கள், உலகத்திலேயே எது பெஸ்ட்டான துணின்னு கேட்டிங்கன்னா அம்மாவோட சேலையோட முந்தானி தான். கரெக்டுங்களா? இந்த விஷயம் தெரியுமா? இதுதாங்க உலகத்தில் மிகப்பெரிய பெஸ்ட்டு துணி. கண்டிப்பாக இந்த துணி கிடைக்க தான் நீங்கள் கொடுத்து வச்சுருக்கணும். சரிங்களா? நானும் அதே தான், எல்லாத்துக்கும் அதே தான். சரிங்களா?